அம்மா சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி போயிருந்தோம்ல, வழிகாட்டி நிகழ்ச்சி வே டு 60. அவங்க ஏற்பாடு செய்திருந்த மாணவர்கள் +2 மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி போயிருந்தோம்ல. 12வது முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், என்னென்ன துறை இருக்கு, அது படிச்சா என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. பையன் பேரு ஒருங்கிணைப்பாளர் நவீன், காங்கினிசன்ட்ல வேலை பார்க்குறாரு. ஆமாம், அதெல்லாம் அங்கே இருந்துக்கிட்டே அங்கங்கே இருக்கிற பசங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு, மாணவர்களை ஒருங்கிணைச்சு இந்த நிகழ்ச்சியை வேடசந்தூரில் வந்து நடத்திருக்காரு. ஆமாம், இந்த வேடசந்தூர் பகுதியில் இருக்கிற பிள்ளைங்க அவங்களோட நண்பர்கள் இருந்தாங்களோ? ஆமாம் ஆமாம் ஆமாம். உசிலம்பட்டி பக்கத்தில் பாஸ்கரு, பண்ணப்பட்டியில் நமக்கு தெரிஞ்ச பாப்பா தான் ஜெயஸ்ரீ, அவங்கெல்லாம் கோவையில் படிக்கிறாங்க. அப்ப சென்னை, கோவை அங்கங்க இருக்கிற நண்பர்கள் பரவாயில்ல. அதாவது இந்த காலத்து பிள்ளைங்க எங்கெங்கயோ இந்த இன்ஸ்டாகிராம்ல அதை பண்றேன் இதை பண்றேன் என்னென்னமோ பண்ணிட்டு சீரழிஞ்சு போறவங்க இருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு மனசுக்கு ஆறுதலான நம்பிக்கையான விஷயமா இருந்தது. இருக்கு இந்த பிள்ளைங்க இப்படி கண்டிப்பா. ஏன்னா அடுத்த தலைமுறை நம்ம வந்து ஒன்றும் வழிகாட்டுதல் எதுவுமே இல்லாம முட்டி மோதி நம்ம ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அதனால நமக்கு தெரிஞ்சதை அது மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். நம்ம மாணவர் நிகழ்ச்சி நடத்தணும். நம்ம அந்த மாதிரி நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்ல, செய்யல, அதனால நம்ம நடத்தணும். அதே மாதிரிதான் நீங்களாவது ஒரு 40 வயசு 45 வயசுக்கு அந்த சமயத்துல இது பண்ணீங்க. ஒரு 24 வயசு முன்னெடுத்து சின்ன பிள்ளைங்க சேர்ந்து செய்யறாங்கன்னா மிகப்பெரிய விஷயம். அதுலயும் ஒரே துறையை சேர்ந்தவங்களா இல்ல, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறையை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அது இன்னும் கூடுதலா அதான் இளைஞர்கள் இந்த மாதிரி சிந்திக்கிறது, முன்னெடுக்கிறது வருங்காலம் வந்து இளைஞர்கள் கையில ஒப்படைச்சா நல்ல ஒரு இந்த மாதிரி மாணவர்கள் அதிகமாகும் போது எதிர்காலம் நாட்டு நலனும் அவங்க வீட்டு நலனும் நல்லா இருக்கும். நம்பிக்கையா இருக்கு. சிறப்பு, வாழ்த்துக்கள். நிறைய பேர் இது மாதிரி என்ன விஷயம்னா அந்த வே டு 60 இல்லையா வழிகாட்டுதல், அதை ஏற்பாடு செய்த அல்ல ஆரம்பித்த நவீனுக்கும் உதவிகரமா இருக்கிற பாஸ்கருக்கும் உடன் வந்த ஜெயஸ்ரீ மற்றும் கௌதம் அந்த அவங்களுடைய நட்பு தோழமைக்கும் நன்றி. உங்களை மாதிரி இளைஞர்கள் நிறைய உருவாக்குங்க. முதியவர்கள் சொல்றத இளைஞர்கள் அவங்களுக்குள்ள இது பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும்.